பாய். எஸ், என்ன வேணும் சார்? ஃபர்ஸ்ட் குட் மார்னிங், நெக்ஸ்ட் தான் மத்ததெல்லாம். ஓஹோ, குட் மார்னிங் சார். வேலைக்கு புதுசா? ஆமா சார். எந்த ஊரு? நாசக்கா பாளையம். நாசக்கா எப்படி இருக்கா? நாசமா போயிட்டான். என்னையா சொல்ற? என்ன சார், என் ஊர் பேர் சொன்னா நாசக்கா எப்படி கோசக்கா எப்படி? என்ன வேணும் சொல்லுங்க சார். சாப்பிடுற மாதிரி என்ன வச்சிருக்க சொல்லுப்பா. ரவா தோசை, மசாலா தோசை. வேற என்ன இருக்கு? இட்லி, இடியாப்பம். வேற? பூரி, கிழங்கு. வேற? இந்த நான் தான் இருக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க சார். சூடா என்னையா இருக்கு? சூடா அடுப்புல நெருப்பு தான் இருக்கு. என்ன வேணும் கேட்கணும்ல? ஏன் அப்படி கத்துற நீ? என்ன வேணும்? சூடா டீ குடியா. டீ கிராக்கியா நீ? ஏன்? இதுக்கு தான் அலுவல் பண்ணியா? உனக்கு ஒரு ஜீன்ஸ், அதுக்கு மேல ஒரு டி-ஷர்ட் இரு கொண்டு வரேன். தம்பி, என்ன உன் பேரை சொல்லவே இல்லையே. ஆதி மூலம். மூலமா? அதான் எரிஞ்செரிஞ்சு விழுவுறானா? பாவம், யாரு பெத்த பிள்ளையோ. சார் பில். யோ, டீயே வரல, அதுக்குள்ள பில்ல கொண்டாந்து கொடுக்குற. பொருளை கொடுக்குறோமோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி முதல்ல பில்ல கொடுத்தரணும். முதலாளியோட உத்தரவு. அப்ப டீ சூடாதானே கேட்டேன், சூடாதானே கேட்டேன், சூடாதானே கேட்டேன். ஆமாப்பா, ஆமாப்பா. கொண்டு வரேன். தள்ளிருச்சு போல் இருக்கு. இதுக்கு பேர் தான் மூளை முஸ்தி. போ. அறிவிட்டவனே, சோறுங்க என்ன திங்கிற? வரல பூரா உள்ள விட்டுக்கிட்டு வர்ற. சாரி சார், ஒரு வாரமா நகை சுத்தி. நகை சுத்தியா? அதுக்கு இதமா இருக்கட்டும், டீக்குள்ள வச்சிருந்தேன். போடா கொய்யால. எது? டேய், அதுக்கு ஏன் டீ தான் கிடைச்சா? உன் மூக்குல வைக்க வேண்டியதானா? இவ்வளவு நேரம் அங்கதானே வச்சிருந்தேன். ஆத்தி, இவ்வளவு நேரம் அங்கதான் வச்சிருந்தியா? எனக்கு டீயே வேணாம்டா. கீழே ஊத்துன டீக்கு 4.50. என்ன கீழே ஊத்துன டீக்கு 4.50? சுத்த காவாடி போய் ஹோட்டலா இருக்கு போல் இருக்கே. யாருன்னு காட்டண்டா. வாங்க. அப்பு, இந்த உபரிய வச்சீங்களா இல்ல வச்ச இடத்துல தேய்ச்சீங்களா? என்னது? ஆமா, என்ன இந்த இடத்துல ஏதோ பெருச்சாலி செத்து நாத்த அடிக்குது? அது வேற ஒண்ணு இல்ல, 2 நாளா வயிறு சரியில்லை, அதுதான். ஆட நாரப்பழுகளா, ஓட்டலாடா அது. உள்ள நடானா ஒருத்தர் டீக்குள்ள வரல விட்டு உரியா. இங்க இந்த கர்ம வரையா? ஆமா, ஐயா நேமு? அம்பல வாயன். என்ன வாயன்? அம்பல வாயன். நல்ல வாயன். என்ன 100 ரூபாய் மீதிய கொடு. என்னது கையில கொடுக்காம? திருட. என்ன ஒரு வேளையும் காணா? எப்படி முடியும்? சாதாரண ஓட்டமா ஒடியாந்து இருக்கான். பிடி உஷா தம்பி மாதிரி ஒடியாந்து இருக்கான். ஆஹா, தெய்வமே, அக்கால ஈஸ்வரி, இக்கால பரமேஸ்வரி, எல்லா தெய்வமும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க. முத இப்பதான் திருட ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல உட்காந்து பிரிச்சு எண்ணி கட்டுக்கட்டா கட்டி பேங்க்ல பினாமி பேர்ல கொண்டு போட்ட வேண்டியதா. என்ன சிகரெட் வருது? ஐயா, 10, 20, 30, 40. என்னது வெறும் 40 ரூபா தான் இருக்கு? அப்ப 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு வந்திருக்கோமா? அட பாவிகளா. ஐயா சாமியே, ஆமா, உங்க பேர் என்ன வாயன் சொன்னீங்க? அம்பல வாயன். ஐயா, அம்பல வாயர? யாரா அவன் பேர் சொல்லி பிச்சை கேக்குறவன்? பிச்சைக்காரனா? ஐயா இங்க பாருங்க, என்ன பாருங்க. ஆமா, நீ யாரு? யாரா? கொஞ்ச நேரத்துக்கு மேல 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போனலங்க. அந்த திருடு நான் தாங்க. திருடனா? உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு. யோ, ஏன் அப்படி அபாண்டமா புழுகுற? நான் உண்மையிலே திருடிட்டு போனவையா. நம்ப மாட்டியா? ஐயா, நீ தான் திருடுறங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? ஏயா, திருடுறதுக்கு அடையாள அட்டை காட்டியா திருட முடியும்? சத்தம் இல்லாம தாயா திருடுவாங்க. நான் தாயா திருடுனேன். குடியா. இன்னும் நம்ப மாட்டியா? ஐயா, என்னையா எல்லாரும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கீங்க? யாராவது வந்து மிச்ச காசை வாங்கி கொடுங்கய்யா. இங்க என்னடா கூட்டம்? கூட்டமா? ஏண்டா 2 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு கூட்டமா தெரியுதா? இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா தானடா இருக்குது. உன்னை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பாத்துருக்கேனே. அதான், அது பொழுதுபோக்குறதுக்காக டென்னிஸ் விளையாடுறப்ப பாத்து அடிச்சனா. அந்த கோர்ட்ல டென்னிஸ் எப்படி விளையாட முடியும்? உன் பேர் சிட்டி பாபு தானே? அட கரெக்டா சொல்றீங்களா? போன மாசம் தானே உன்னை உள்ள தூக்கி போட்டாங்க. இங்க வக்கீல்ல ஐயா, பொறுப்பு கட்டில பாரு, வக்கீலே வந்து என்ன திருடுன்னு சொல்லிட்டாரியா. என் காசை குடியா. நான் முத பார்த்த 100 ரூபாய் அது குடியா. நானும் அப்படித்தான். வியாபாரத்துல பார்த்தா முதல் 100 ரூபாய் தரமாட்டேன். அது என்ன பண்ண போற? பிரேம் போட்டு மாட்ட போறேன். ஏயா, பிரேம் போட்டு மாட்டுறது என்ன பிள்ளையார் படமா? இந்த பாரு, திருடனா இருக்க என்ன வீணா குலகாரன் ஆக்கிறாய். மரியாதை. இனிமேல் இந்த அம்பல வாயன் வாயால பேச மாட்டான். ஐயா, இந்த தீய சக்தி தெரிந்து எனக்கு நீதி வாங்கி கொடுங்க சாமி. சரி சரி, நீ எவ்வளவுக்கு சாப்பிட்ட? எவ்வளவு சாப்பிட்டேன்னா? எங்க சாப்பிட்டேன்? கீழே ஊத்துன டீக்கு 4 ரூபாய் 50 காசுல பில்லு போட்டாங்கய்யா. நான் 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போயிட்டு அந்த 40 தான் இது. மிச்சம் மிச்சம் 55 ரூபாய் 50 காசு இவரு எனக்கு தர்றங்க.
டேய் நம்ம பில் எவ்வளவு ஆச்சு? 55 40. நம்ம பில் அவர் கணக்குல கழிச்சிட்டு மீதி 10 பைசா அவருக்கு டிப்ஸா கொடுத்துரு. எது உங்க பிள்ளை ஏன் கணக்குல கழிக்கிறீங்களா? சாமி நல்ல தீர்ப்பு. நான் எங்க போனாலும் வந்துருங்க. என்ன என்ன இங்க வச்சு 40 காணா? அது எப்பவும் உள்ள போயிருச்சு. இந்த 10 பைசா. 10 காசா? அட கழிச்சல போறவங்களா, 99 ரூபா 90 காசுக்கு கீழே ஊத்துன டீக்கு பில்லு கொடுத்த உலகத்திலே ஒரே ஆள் நான் தாண்டா. நல்லா இருந்து போங்கப்பா. தம்பிங்களா கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? எதுக்கு? நான் போகணும். ஏன் உரசிக்கிட்டு தான் போறது? வாய கிளறாதீங்க, ஏற்கனவே புண்ணா இருக்கு. தள்ளுங்க. சாமி கும்பிட்டு போடா. ஆ? ஏய் என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? வா மாறு வேஷம் தான். தெரிஞ்சு போச்சா? ஆ. என்ன சார் வேணும்? ஆ? ஒரு அரைக்குள்ள காரா புந்தி வேணும். ஏயா சூ கடையில வந்து என்ன கப்பாங்க? இப்படி உட்காரு. ஏயா ஓ, இதுல உட்காரியா? இதுலயா? காலத்துக்கு மேல வை. ஆ, ஆ. என்ன கலர் வேணும்? ஆ, கிளி பச்சையில கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஓஹோ. பஞ்சு மிட்டாய் கலரு? என்னது? இந்த வானவல் கலர் கிடைக்குமா? சரியா உண்ட என்ன கலரியா இருக்கு? பிளாக் இருக்குது, பிரவுன் இருக்குது. அப்படின்னா ப்ரௌன்ல கொடு. சைஸ்? சைஸ் 18. ஒரு காலுக்கு 9, 2 காலுக்கு 18 தானயா? காலங்கத்தால உனக்கு புரியல, நான் என்ன பண்ணுவேன்? யாரா சொம்ப பயலா இருக்கேன்? ஆஹா, என் தாத்தன் செருப்புல உலகமே தெரியுதியா? என்னையா பண்ணிட்டு இருக்க? கடைய போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்த போதும் சூவ போடியா. கால் எடுத்து மேல வையா. குடியா கால இரியா, காலை உடிச்சு விடாதயா. இரியா, கிளி பச்சை மஞ்சள் கேக்குதா? போடியா போடியா. எனக்கு போட சும்மா போடியா போடியா போடியா. ரொம்ப ஓவரா துள்ளுடா. போடியா இரியா, இந்தா போடியா. இந்த செருப்பை கொண்டு போய் நல்ல அட்டை பாக்ஸ்ல பேக் பண்ணி பில்லோட கொடு, போறப்ப வாங்கிக்கிறேன். எப்படி? என்னது இந்த செருப்பியா? ஏய் இந்த பாரு, என்ன ரொம்ப கேவலமா கேக்குறேன். இது சாதாரண செருப்பு இல்லையா? என் தாத்தா அந்த காலத்துல ஒரு நாக்கு வாங்கினது. இத கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு நான் தினம் சாமி கும்பிடணும் போ. பெரிய ஜமீன் சொத்து. ஆமாடா, ஜமீன் சொத்து தான். ஊர்ல வந்து கேட்டு பாரு, சொல்லுவாங்க. போயிட்டா. இவனு வர்றாங்களா? இல்ல, அருமையான ஐயோ சுவோட போன சாமி கோச்சுக்கிறமே. கேட்டதும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இருக்கு கீதையின் நாயகனே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாடிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட? கிருஷ்ணன்ட்ட. போடா வெண்ண. அதுக்கு தான்ப்பா பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னா? அப்பா கிருஷ்ணன் இருக்கான, கிருஷ்ணன் அவன் ஒரு வெண்ண திருடன், நானும் திருடன். ஒரு திருடன் திருடன் தானப்பா பாட முடியும். அப்பதானே அவன் நல்லது இடத்த பாத்துக்குவான். கிருஷ்ணன் அது வேற யாரு? பாரு மேல பாருடா. யார் இந்த ஆளு? தும்பிச்சங்க எல்லாம் இருக்கு. பிள்ளையாரு தெரியுது இல்ல? அப்ப புலியார் கோயில்ல வந்து கிருஷ்ணனை பத்தி பாடிட்டு இருக்க? இருக்கட்டுப்பா. பிள்ளையார்ட்ட பண்ண என்ன தப்பு? பிள்ளையார் போய் கிருஷ்ணன் சொல்லுவா, கிருஷ்ணன் போய் சிவன் சொல்லுவா, சிவன் போய் பார்வதிட்ட சொல்லுவாரு. அவங்க ஃபேமிலிக்குள்ள கலந்து பேசிக்கிறாங்கல்ல. லிங்க் இருக்குல்ல? ஆமா, திருடனேன்னு சொன்னியே, என்னத்த திருடன? வாழ்க்கையில முத சுவ திடி இருக்கப்பா. சுவ ஷூவா? எந்த ஷூ? அந்த சுட்டதை சுட்டுட்டாங்கேலே கிருஷ்ணா கிருஷ்ணா, சுட்டதை சுட்டுட்டாங்கேலே கிருஷ்ணா கிருஷ்ணா. மறுபடியும் கிருஷ்ணான்னு பாடுறியா? நான் புலியார் தானே சொன்னேன். என்ன கதற இப்போ? சு ஷூ சு. கழுத்துல செயின். அத்தி. ஐயோ
நான் என்ன பண்ணுவேன்? காலை தூக்கி கிட்டி போட்டானே. அட எருமை மாடு. ஐயோ, கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிறானே. ஐயோ, 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 ஐயோ. அத்தா, எதுக்கு பேசாம அந்த பித்தாள தட்டை எடுத்துட்டு போய் எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்குருவோம். ஐயா, நான் வந்துங்க ஒரு பெரிய திருடன். ஆமாங்க, உங்க வீட்டுல இருக்க சாமான் சட்டை பூரா ஒரு வேனை புடிச்சு அள்ளிட்டு போலான்னு வந்தங்க. ஆனா இங்க இருக்க பொருளையும் உங்களையும் பார்க்கும்போது பயமாயி போச்சு. அதனால இந்த பித்தாள தட்டியாவது எடுத்துட்டு போய் 2 பேரிச்சம்பளம் வாங்கி திங்கலாமேன்னு ஒரு சபலம். நான் பேரிச்சம்பளம் திங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சுக்குங்க. தட்டை வேணா திருப்பி தந்துடுறேன். நீ எனக்கு திருந்தா நானே தரேன். இந்த சைடு உன்னால தரேன். ஐயா கொஞ்சம் இரு. ஐயா, என் மகா பறவை என்னங்க பேசிக்கிட்டு கையில கத்தி எடுக்கிறீங்க? காரணமா தான். ஆஹா, இந்த சைடுல நீங்க உத்தம சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. குட். தேங்க்யூ. அப்ப நான் வரட்டுங்களா? நெவர். ஏன்? ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? என் கூட கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிறது எது வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆட ஏங்க லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு ஜாமான் சட்டை கொண்டு போற அவசியம் எனக்கு இல்லங்க. எனக்கு இருக்குது. அதை எப்படி சொல்றீங்க நீங்க? என் வீட்டுக்குள்ள வந்துட்டியா? அப்ப உங்க வீட்டுக்கு தான் சண்டை பண்ணுமா? கண்டிப்பா. சண்டை போடலைன்னா உடம்புல தலை இருக்காது. யாருக்கு? உனக்குதான். கேவல தட்டுக்கு நம்ம தலையா? Never. Wow, 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 wow. எமது கையில் இருப்பது எமது குத்துவா, உமது கையில் இருப்பது உமது குத்துவா. நாளைக்கு இதே டைம்க்கு வரணும். எதுக்கு? சண்டை போடத்தா. வரலைனா ஊர்ல எங்கன்னா தேடி வந்து வெட்டுவேன். என்னடா எங்கடா நாய் கத்துற சத்தம் கேக்குது? நாய் இல்லையா, நாதாயா? எடுவட்ட வயல நான் அப்பயே போறேன்னு சொல்றேன், கேட்டியாடா நீ? இருந்த ஒரே ஒரு சட்டையை கிழிச்சு விட்டாரையா. லிபர்ட்டி தியேட்டர் வந்துருச்சு. இறங்குறதெல்லாம் இறங்குங்க, இறங்குங்க. எங்கடி உன் ஆளு வரேன்னா இன்னும் காணோம். நான் வேணா கம்பெனி தட்டுமா டார்லிங்? சரி சரி பிஞ்சிரும் இதுக்கு ஜாக்கிரதை. தான் புது செருப்பு போடணுங்கிறது. ஏதோ திட்டின மாதிரி இருந்தது. டேய், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க, நான் முன்ன பின்ன பேசிக்குவோம். அனாவசியமா பேசாத, ஆட்டோ கட் பண்ணு. என்ன பார்த்தா உனக்கு என்ன கேணைய நாட்டம் தெரியுதா? ஒரு வாரத்துல தியேட்டர் கல்யாண மண்டபம் மாத்தி தரேன்னு சொல்லி கை நீட்டி காசு வாங்கினல. இன்னும் என்ன சினிமா காமிச்சிட்டு இருக்க? டேய் முதல்ல பணத்தை கொடுங்கடா. அண்ணா பொறுத்துங்கண்ணா, ஆள் வந்துட்டு இருக்குண்ணா. இப்போ டேய், எங்கடா போனா அவன்? வந்துட்டான்டா. எங்கடா போய் தொலைஞ்ச? ஆட்டோ கட் பண்ணு, ஒரு 50 ரூபாய் பணம் குடுறா. டேய், இருந்த சேஞ்ச டிக்கெட் எடுக்க கொடுத்துட்டேன்டா. வேணா கிரெடிட் கார்டு இருக்கு. கிரெடிட் கார்டா? டேய், கிரெடிட் கார்டு எல்லாம் ஆட்டோல வச்சு தேய்க்க முடியாதுடா. வேணா வீல் கீழ வச்சு ஏத்தலாம். ஓ அப்படிலாம் கூட பண்ணலாமா? செருப்பாலடி, நான் என்னடா பேச்சு பேசுறாங்க? டேய், அமைதி 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 அமைதி. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் பேசிக்கிறதும் இல்ல. காதுல என்ன வெண்ணெய் வச்சிருந்த? 50 ரூபாய் ஆட்டோக்கு பணம் வேணும்டா. 50 ரூபா தானே? 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 50 என்ன 500 கூட அடிச்சு வர்றேன். நீங்க 50 எடுத்துங்க, நான் 450 எடுத்துறேன். யாரு? நான் தான் அடிச்சுட்டு வர்றேன். ஏப்பா, போன தடவை தான் கெடுத்து நாசமாக்குறீங்க. இந்த தடவையாவது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப கூடாதா? ஏப்பா, என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? நட்புக்கு இலக்கணமே தெரியாத கூட்டத்தை கையில வச்சிருக்கியே, அசிங்கமால உனக்கு? டேய், இலக்கணத்தை பத்தி நீ பேசுறியா? ஏன் பேசக்கூடாதா? ஏய், யாருக்கு யாரா ஃப்ரெண்ட்? நான் தான்டா. ஒரு pick pocket. நிப்பாட்டு. பாக்கெட்டோட நிப்பாட்டு. ஆ. 10 பேர் கூற இடம்ல நான் பேண்ட் செட்டோட வீட்டுக்கு போணுப்பா. என்ன பிரிச்சு மேஞ்சிட்டானா உங்களுக்கு தான் மேற்கொண்டு செலவு. நான் என்ன சொல்றேன்னா, பேச விட மாட்டேங்கிறாங்களே. சார், கவர்மெண்ட் சமாச்சாரம். ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஒரே வாரம் தான் உனக்கு சார் டைம். இருங்க சார், கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போலாம். இருங்க சார். எதுக்கியா இப்போ? சொன்னா கேளுங்க சார், இருங்க சார். கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. என்ன 50 ரூபாய் தானே வேணும். ஏன் நீங்க அடிக்க போறீங்கயா? அடிச்சனா? வந்து வாங்கிட்டு போன்னு ஒருத்தன் நெத்தில எழுதி ஓட்டு நின்னுட்டு இருக்கான். வாங்கிட்டு வந்துரு. எங்க? குனிஞ்சு. ஹலோ எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் சார், யூ? ஒரு 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? என்னடா கை? யா 250 இருக்கு. எனக்கு ஒரு 50 போதும். ஏய் கம் ஹியர். என்ன பிட்பாக்கி சொல்லிவிட்டு உன் ஃப்ரெண்ட் என்ன அவளை பாக்கலாம் பாரு. பாக்குறானா? பாக்குறாரு பாரு. ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த 50 கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? 100 ரூபாய் சேஞ்ச் இருக்கான்னு அதுக்கு கேட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 250 இருக்குன்னு. ஒரு 50 நான் எடுத்துக்கிட்டேன். அது நீங்க இஷ்டப்பட்டு கொடுத்தது. நான் எங்க இஷ்டப்பட்டு? நான் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னேனா? இல்ல இல்ல, நெத்திய தொடச்சுக்கோங்க சார். நெத்திய தொடச்சு எதுக்கு நெத்தி? ஏய் ஏய்
பார்த்தா படிச்சவனாட்டம் இருக்கான். அடாடாடாடாடாடா. ஏ ராசா, கத்தியும் இல்லாம ரத்தமும் சிந்தாம காந்தி சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாருன்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க ஒரு வில்லங்கமும் இல்லாம விரலையும் விடாம பிளேடும் போடாம அதே காந்தி படம் போட்ட நோட்டை ரொம்ப அழகா அடிச்சு வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? கல்யாணம் ஆன மறுநாளே என்ன டைவர்ஸ் பண்ணிட்டியே. இது உனக்காக இல்ல தூ, இது உனக்காக. கெரசின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏய் நீயா? இல்ல என் டூப்பு. ஏறக்குறைய அப்படிதான் தெரியுற. அவன் இங்க எதுக்கு வந்த? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். ஏய் உன் அல்ல கை எங்காவது அலைய போயிருப்பானு கம்பெனி இல்ல, எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன் நீ. சரி, ஆ. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். என்ன? அது எப்படி நீங்க தனியா தண்ணி அடிக்கிறீங்க? இப்ப நீ ஊத்துன மாதிரி நான் ஊத்தி வச்சிருக்கல, இதை எடுத்து இப்படி குடிக்க வேண்டியதா? அத கேட்கல மாமா. ஆ. சோலோவா தண்ணி அடிக்கிறீங்களே, அது எனக்கு பிடிக்கல. ஆ? ஏண்டா டேய், தெண்டுல்கர் சோலோவா 100 அடிக்கிறான். அவனை பாராட்டுறீங்க, புகழ்றீங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறீங்க. நான் பர் ஹவர் 1000 அடிக்கிறேன்டா. எனக்கு ஒரு பாராட்டு கிடையாது, புகழ் கிடையாது, மாலை கிடையாது. என்ன அர்த்தம் இது? தெண்டுல்கர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? கிரிக்கெட் பிளேயர். ஹ, நானும் கூட ஒரு காலத்துல பிளேயர் தான்டா. என்ன பிளேயர்? 3 சீட்டு, வெட்டாட்டா, ரம்மி, இதுல நான் பெரிய கிங்குமா. அதுக்கு தான் சொத்துல வித்துட்டு சோத்துக்கு சிங் அடிச்சு இங்க வந்து தர்மசோறு திங்கிறீங்க. சரி, இதுக்கு உங்க குடும்பத்துல எனக்கு ஒரு விழா எடுக்கலாம்ல? ம். அப்பா, ஏய் என்னடா மோந்து கூட பார்க்கல, அதுக்குள்ள மாமனை பார்த்து அப்பாங்கற? ஐயோ அப்பா, அட எங்க அப்பா தான் 3 சீட்டு தப்பா விளையாடி கல்லால அடிச்சு கொண்டு போட்டாடுங்களா. கிடக்கலாம் விடு. எங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. இது உங்க அப்பனெல்லாம் எங்கடா இந்த நேரத்துக்கு வர போறாரு? தண்ணியே அடிக்கல, அதுக்குள்ள அப்பன் வாய்ஸ் தெரியாம ஓடுறான் பாரு. அப்பனாவது சுப்பனாவது. சூப்பர். ஏய் என்ன இது 2 கிளாஸ் ட்ரிங்க் ஊத்தி வச்சிருக்க? மப்பெல்லாம் ஏறாம உளராதீங்கடா. இது 2 கிளாஸா ஒரே கிளாஸ் அம்மாவன ஒரே. என்னடா மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுற? மச்சான் நீங்க எப்ப வந்தீங்க? இங்க யாரும் உட்கார்ந்து இருந்தாங்களே. நீ என்ன ஃபுல்லா போதையிலே இருக்கியா? இது என்ன முதல் பாட்டுல, 2வது பாட்டுல, 3வது பாட்டுல? சீ தேர் மச்சான். என்ன மச்சான், ஆ. எந்த வேலை வெட்டியும் இல்லாம இருக்க? ஆஹா. இவ்வளவு சரக்கு வாங்கி அடிக்க வச்சிருக்கியே, ஆ. உனக்கு எது பணம்? என் பொண்டாட்டி கொடுக்கறாள? குடுத்துற எடுத்துற போறான் மச்சான். என் தங்கச்சி வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான்ல. யாரு? அட சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கான். அவரு வந்து பெரிய சட்ட நிபுணராமா. நிறைய சட்ட புத்தகமா அடிக்க வச்சிருக்கான். சட்ட புத்தகமா? அது சாதாரண சட்ட புத்தகமா? ஒரு சட்ட புத்தகத்துல கை வச்சா ரம்மு வாசனை, இன்னொரு சட்ட புத்தகத்துல கை வச்சா விஸ்கி வாசனை, இன்னொன்னு கை வச்சா ஒயின் வாசனை. இப்படி புத்தகத்துக்கு புத்தகம் வாசம் அடிக்கும் போது அந்த புத்தகம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாமா? அதெல்லாம் ஒட்டு மொத்தமா கொண்டு வித்து இப்படி பாட்டில் அடிக்க வச்சிருக்க. எப்படி? அட பாவி, அத படிச்சிட்டு தானடா கோர்ட்ல எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். அத வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? ஐயோ மச்சான், உங்களோட என்ன பேசிட்டு இருந்த? ஏடா சோடா ஊத்தல? அவன் ஊத்துல. எவன் ஊத்தல? நான் தான். சோடா போடு. இந்தாங்க. ஓபன் பண்ணு. ஓபனர் என்ன அங்க பாக்குற? இல்ல இந்தாங்க. சிச்சி. ஓபனர்ல ஓபன் பண்ற? ஓபனர் அங்க இருக்குது. போய் எடுத்து வந்து ஓபன் பண்ணு. சரி இங்க இருங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணி தொலை. ஏய் அங்க என்ன முறங்கற? இல்ல கேஸ் ட்ரபிள்ங்க, சோடா பாருங்க. சீக்கிரம் வந்து தொலை. வந்துட்டுங்க மச்சான். இந்தாங்க. இந்தாங்க நானும் ஊத்திக்கிறேன். மச்சான், பொழுது போகலையே, ஆ. போர் அடிக்குதேன்னு ஆ. பையன்கிட்ட ஏதாவது போய் பேசலாமேன்னு ஆ. அவன் ரூமு கதவை திறந்து உள்ள போனேன். ஆ. அவன் பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கான். இப்ப கூட கேட்டுதான் இருக்கான். நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. என் பையன் இருக்கானே, ஆ. அவன் ஒரு முத்து, அவன் ஒரு வைரம், அவன் ஒரு வைடூரியம், அவன் ஒரு கோமேதகம், அவன் ஒரு ரத்தனம், அவன் ஒரு பவழம். என்ன மச்சான்? இல்ல உங்க பையனை இப்படி புகழ்றீங்களே, நவரத்னத்துல 2 தான் குறைஞ்சு போச்சு. ஒண்ணு பண்ணுங்க, மோதிரமாக்கி உங்க பையனை விரல மாட்டிக்கங்க. மாட்டிக்குவேன். புல்ல அரிக்குது. என் பையனாச்சே. ஆமா ஆமா, உங்க பையனாச்சா? போடு. மறுபடியுமா? போடு. இத போடுறேன். எனக்கு என்ன, வர வர ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோடா யாருக்கு அப்பனா போடுவான்? சோடா போய் ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் ஓபன் பண்ண வேணாம், நானே ஓபன் பண்றேன். எங்க ஓபன் பண்றது? அங்க போய் நீட்டுங்க, எல்லா விஷயம் ஓபன் ஆகத்தான் போகுது. ஆ. ஏய் கவலைப்படாதீங்க. அம்மா கிட்ட நீங்க தண்ணி அடிக்கிற மேட்டர் நான் சொல்ல மாட்டேன். அவன் குடிக்கிற விஷயத்தை நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் மச்சான். எடு செருப்ப.